ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2026 கொண்டு வந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து உங்கள் பேங்க் யூசேஜ் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணக்கூடிய அப்டேட்டை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் வந்து எதனால் கொடுத்துருக்காங்கன்னா, கஸ்டமர் மணி சேஃப்டிக்காகவும் ஃப்ராட் அண்டு ஸ்கேம் வந்து குறைக்கிறதுக்காகவும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை அதிகமாக்குறதுக்கும் பேங்க் கரெக்டாக ஒர்க் பண்ணணும், எக்கனாமிக்கலி ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறதுக்காக ஆர்பிஐ வந்து இந்த ஏப்ரல் 1 ஒரு புது ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாமல் ஃபைன் கட்டுறது தாங்க. நமக்கு தெரியாமையே பேங்க்கில் சில ஹிடன் சார்ஜஸ்லாம் கட் பண்ணுறது, அப்புறம் பேங்க் ரூல்ஸே நமக்கு புரியாமல் இருக்கிறது தாங்க நம்மளுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமேவும். இந்த ப்ராப்ளத்துக்கெலாம் சொல்யூஷன் கொண்டு வர மாதிரி தாங்க இப்போ ஆர்பிஐ வந்து சில அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, பேலன்ஸ் இல்லைன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஆர்பிஐ கொடுத்த பிக் அப்டேட்டு இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு தாங்க. இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு புதுசு இல்லை. ஆனால் வந்து இப்போ இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மினிமம் பேலன்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஜீரோ பேலன்ஸில் இருந்தாலும் நம்மளுக்கு பெனாலிட்டி இல்லை. ப்ளஸ் வந்து ஃப்ரீ ஏடிஎம்மும் அதோட சர்வீஸும் நம்மளுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஹிடன் சார்ஜஸ்லாம் பிடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் பேங்கிங் பிக்கஸ்ட் சேஞ்சே இது தாங்க. இப்போ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் கூட மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். இப்போ தான் இந்த ஜீரோ அக்கௌண்ட்டில் வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இருந்தது. ஆனால் வந்து லிமிட்டட் அக்சஸ் தான் இருந்தது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு கொஞ்சம். ஃபுல் ஆப்ஷனுமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் ஜீரோ அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. நம்ம சேவிங் அக்கௌண்ட் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து இந்த ஜீரோ பேலன்ஸில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி டெபாசிட் வித்ட்ரா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்டேட்டுக்கு முன்னாடி. இப்போ வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் தான் ஆன்லைனில் எல்லா ஆப்ஷனுமே ஜீரோ அக்கௌண்ட் பேலன்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ வந்து ஆர்பிஐ அப்டேட் பண்ண இதுலேயே இதுதான் ஒரு பெரிய பிக்கஸ்ட் சேஞ்சேவும். நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் எப்போயுமே சார்ஜ் இல்லை. ஆனால் ஏடிஎம் ரெனியூவல் பண்ணுறதுக்கும் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சார்ஜ் பிடிச்சாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ வந்து ஆர்பிஐ அந்த அந்த ஃபைன் வந்து ஹிடன் சார்ஜை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக் சர்வீஸ் வந்து மோஸ்ட்லி ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. சில பேசிக் சர்வீஸ் வந்து அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மினிமம் பேலன்ஸு. ஆர்பிஐ வந்து எப்போயுமே ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க மினிமம் பேலன்ஸ். நம்ம பேங்க்கு தான் டிசைட் பண்ணோம் எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் வைக்கலாம், 500, 1000, 2000 சொல்லிட்டு நம்ம பேங்க்கு தான், நம்ம எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த பேங்க்கு தான் டிசைட் பண்ணோம். ஆனால் ஜீரோ பேலன்ஸ்னால் சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து வந்து நம்ம பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஆனால் ஆல்ரெடி வச்சிருந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம பேங்க் எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ இருக்கிற வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படி பண்ண முடியாது. ஒன்று வந்து நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. பழைய அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணுன்னா பண்ணுங்கள், இல்லை க்ளோஸ் பண்ணணும், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கேஷ் டெபாசிட் ரூல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பழைய இதுதான். இதில் வந்து எந்த அப்டேட்டும் கிடையாது. 50,000க்கு மேலே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பணம் எடுக்கணும்னா பேன் வந்து கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டோட ஜாயின் பண்ணியிருக்கணும். நம்ம பெரிய டெபாசிட் ஏதாவது பண்ணணுன்னா எப்பயும் போல் அந்த பேங்க் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கேஒய்சி அப்டேட் தான். கேஒய்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணலைன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிரும். ஸோ வந்து இக்னோர் பண்ணாதீங்க. நீங்கள் இதுவரை கேஒய்சி அப்டேட் பண்ணலைன்னா போய் கண்டிப்பாக உடனே பண்ணிடுங்க. கேஒய்சி அப்டேட் பண்ணலைன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்து எப்போ நம்ம அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாங் டைமாக அக்கௌண்ட் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள், ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள், நம்ம அக்கௌண்ட் வந்து எப்பயும் சேஃபாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி அப்டேட்டு. இப்போ அப்டேட்லேயும் செக்யூரிட்டி லெவலில் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓடிபி மட்டும் வந்துச்சுன்னா போதும், நம்ம என்ட்ரு பண்ணோன்னா நம்மளோட அமௌண்ட் வந்து சென்ட் ஆயிரும். ஆனால் இப்போ நிறைய ஸ்கேம் நடக்கிறனால மல்டி லேயர் ப்ரொடக்ஷன் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமௌண்ட் சென்ட் பண்ணணுன்னா ஓடிபி போட்டு என்ட்ரு கொடுத்தா போயிடும். ஆனால் இப்போ அப்டேட்டில் வந்து ஓடிபி வந்த பிறகு பின் என்ட்ரு பண்ணணும், அப்புறம் லொக்கேஷன் செக் பண்ணணும். இவ்வளோ செக் பண்ணி பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மணி வந்து சென்ட் ஆகும். இந்த அப்டேட் வந்து இப்போ ஆர்பிஐ வந்து இந்த 2026 தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஆர்பிஐ வந்து அப்டேட் பண்ண ரூல்ஸு. பழைய ரூல்ஸ் எதுவுமே மாற்றலை, சில அப்டேட் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கும் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இந்த 2026. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.